கோவை புதூர் அறிவொளி நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் சோதனை செய்த போலீசார் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்த 47 இருசக்கர வாகனங்கள் 4 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் குற்ற நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கையாக டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையில் 75 காவலர்கள் கோவை புதூர் பகுதியில் உள்ள அறிவொளி நகர் பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்த 4 ஆட்டோ மற்றும் 47 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை ஒப்படைத்து வாகனத்தை திருப்பி எடுத்துக் கொள்ளலாம் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆவணங்கள் இல்லாத நிலையில் வாகனங்கள் பறிமுதல் செய்தால் அந்த வாகனங்கள் உடனடியாக சோதனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் இதுபோன்ற சோதனை நடத்தப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த 47 இருசக்கர வாகனங்களும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மதுரை, சென்னை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள இருசக்கர வாகன பதிவு எண் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.